பரதநாட்டியம் நடனம் பொங்கல் என்பது ஜனவரி மாதம் விவசாயிகள் சூரியன், பூமி மற்றும் கால்நடைகளை வணங்குவதற்காக கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாவாகும். பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளை சண்டை நடக்கிறது. தமிழ்நாட்டின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை சண்டைக்கு சர்வதேச அளவில் பிரபலமானது. சித்திரை திருவிழா மதுரையில் பாண்டிய இளவரசி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் அற்புதமான மறு காட்சியை கொண்டு வருகிறது. ஆடிப்பெருக்கு என்பது தமிழ் மாதமான ஆடி 18ஆம் தேதி நதிக்கரையில் கொண்டாடப்படும் விழாவாகும். இது புதிய விவசாய நடவடிக்கைகளின் தொடக்கத்தை குறிக்கிறது. நடன விழா மாமல்லபுரம் திறந்தவெளி மேடைக்கு முன்பாக அமைக்கப்பட்டது. 11 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மாமல்லபுரத்தின் இந்த பண்டைய நகரத்தில் கடலுக்கு அடுத்துள்ள பல்லவர்களின் நம்ப முடியாத ஒற்றைக்கல் பாறை சிற்பங்களை உருவாக்கியது. பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி மற்றும் ஒடிசி ஆகியவை நாட்டுப்புற நடனங்களைத் தவிர கலையின் மிகச் சிறந்த பிரதிநிதிகளால் வழங்கப்படும் சில நடன வடிவங்கள். நாட்டியாஞ்சலி நடன விழாவில் கோவில் நகரமான சிதம்பரம் காஸ்மிக் டான்சர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு மரியாதை செலுத்துகிறது. மகாமகம் திருவிழா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பக்தர்களை கும்பகோணத்திற்கு அழைத்து வரும் புனித திருவிழாவாகும். கும்பத்தின் பெயர் பெற்ற கோவில் நகரம் தெய்வீக பானை. கோடை விழா ஒவ்வொரு ஆண்டும் குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் பசுமையான ஊட்டி, அழகிய கொடைக்கானல் அல்லது ஏற்காட்டின் உயரமான இடங்களில் நடத்தப்படுகிறது. கந்தூரி திருவிழா ஒரு உண்மையான மதச்சார்பற்ற திருவிழாவாகும். அங்கு புனிதமான குவாதிர்வாலியின் சன்னதிக்கு பக்தர்கள் குவிகிறார்கள். துறவியின் வழித்தோன்றல்களில் ஒருவர் பியர் அல்லது ஆன்மீகத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். திருவிழாவின் 10ஆம் நாள் புனிதரின் கல்லறைக்கு சந்தனம் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் புனித சந்தனம் அனைவருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. அற்புதமான புனைவுகள் தேவாலயத்தை சுற்றி உள்ளன. மிகவும் பிரபலமானது கப்பல் சிதைந்த போர்த்துகீசிய மாலுமிகள் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பயங்கரமான புயலில் தங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக கன்னிமேரிக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவதாக உறுதியளித்தனர். வேளாங்கண்ணி திருவிழாவானது கப்பல் இறங்கிய புனித ஸ்தலத்திற்கு ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து ஆயிரக்கணக்கானவர்களை ஈர்க்கிறது. கன்னிமேரியின் அற்புதமான குணப்படுத்தும் சக்திகள் சமமாக பிரபலமானவை. தேவாலயத்திற்கு கிழக்கின் லூர்து என்ற பெயரை சம்பாதித்தது. நவராத்திரி திருவிழா என்பது 9 இரவுகளின் திருவிழா என்று பொருள்படும். இது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தனித்துவமான மற்றும் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும். அனைத்தும் சக்தி, செல்வம் மற்றும் அறிவுக்காக சக்தி தேவியை சாந்தப்படுத்துவதற்காக. ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியே மின்னும் மண் விளக்குகளின் வரிசைகள் மற்றும் பட்டாசுகள் மகிழ்ச்சியுடன் வெடிப்பது தமிழ்நாட்டின் தீபத் திருநாளான கார்த்திகை தீபத்தை குறிக்கிறது. டிசம்பரில் பழைய மற்றும் புதிய நட்சத்திர கலைஞர்களின் கேலக்சியை வழங்குவதற்காக சென்னை தனது இசை